சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு மாமன்னன் ராஜராஜ சோழன் ஒரு பெரும் கனவு கண்டார். சிவபெருமானுக்கென காலம் கடந்து நிற்கும் வானத்தை தொடும் விமானம் உடைய ஒரு மகத்தான கோயில் கட்ட வேண்டும் என்பதுதான் அந்த கனவு. அந்த பொறுப்பு சிறந்த சிற்ப கலைஞரான குஞ்சரமல்லரிடம் ஒப்படைக்கப்பட்டது. குஞ்சரமல்லர் தலைமையில் கோயில் திருப்பணி சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டது. அவர் சிற்பங்கள் செதுக்கும் பொழுது அவருக்கு வெற்றிலை மடித்துக் கொடுப்பதற்காகவே ஒரு சிறுவன் நியமிக்கப்பட்டிருந்தான். ஒரு நாள் ஏதோ மேலதாள சத்தத்தை கேட்டு அச்சிறுவன் குஞ்சரமல்லருக்கு தெரியாமல் அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டான். அப்பொழுது குஞ்சரமல்லர் வெற்றிலை கேட்கவே எதிர்ச்சியாக அங்கு வந்த அரசர் ராஜராஜ சோழர் தன் திருக்கரத்தால் குஞ்சரமல்லருக்கு வெற்றிலை மடக்கி கொடுத்தார். சிற்பத்தை செதுக்கும் ஆர்வத்தில் திரும்பி பார்க்காமலே அரசரிடம் வெற்றிலையை பெற்று தன் வாயில் இட்டு சிற்பத்தை செதுக்கிக் கொண்டிருந்தார் குஞ்சரமல்லர். சிறிது நேரம் கழித்து மல்லர் வெற்றிலை தூக்குவதற்காக பித்தளை குவளை கேட்டார். இம்முறையும் அரசரே பித்தளை குவளையை மல்லரின் முன் நீட்ட தன் முன்னால் நிற்பது சக்கரவர்த்தி என்று உணர்ந்த குஞ்சரமல்லர் யாது செய்வது என்று தெரியாமல் தன் கைகளை கூப்பி அரசரை வணங்கி, பிரபு, சிற்பம் அடிக்கும் ஆர்வத்தில் சிறுவன்தான் பின்னால் நிற்கிறான் என்று நினைத்து தங்களை என்று தயங்கியபடி அரசரிடம் மன்னிப்பு கோரினார் குஞ்சரமல்லர். சக்கரவர்த்தி சிற்பியின் கரங்களை பற்றி, குஞ்சரமல்லரே, உலகத்தை காக்கும் தெய்வங்களையே உருவாக்கும் உங்களுக்கு ஒரு சிறு நொடி பொழுது சேவை செய்ததை என் பாக்கியமாக கருதுகிறேன். 1000 ஆண்டுகள் கழித்தும் இந்த உலகம் என் பெயரை நினைவு வைத்துக் கொள்ளும் என்றால் அது இந்த என் இக்கரங்களில் உள்ள வீரத்தால் அல்ல, இதோ உங்கள் இந்த கரத்தில் குடிகொண்டுள்ள கலை திறமையால் தான். செங்கோல் ஏந்தி நாட்டையாளும் நான் கையில் உளியேந்திய உங்களுக்கு பணிவிடை செய்வதை பெருமையாக நினைக்கிறேன் என்று கூறி தன்னுடன் சிற்பியை அணைத்துக் கொண்டார். பின்னர் சிறிது ஆண்டுகளில் தஞ்சை பெருவுடையார் ஆலயம் முழுமை பெற்று அதன் விமானம் வானளாவி உயர்ந்து நின்றது. இவ்வாறு தன் பணிவாலும் பெருமையாலும் 1000 ஆண்டுகள் கழிந்தும் தஞ்சை பெருவுடையார் கோயில் போலவே ராஜராஜ சோழரின் பெருமையும் இன்றளவும் நிலைத்து நிற்கின்றது. இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தங்கள் நண்பர்களுக்கு பகிரவும். அத்துடன் எங்கள் ட்வின் கதை ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.